கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்து மராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளவங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதொரு இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியின் தப்பன் உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்க. இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ நம்ம பயத்தை எப்படி மேற்கொள்வது, பயம் இல்லாமல் எப்படி வாழ்வதுங்கிற செய்தியை தான் பார்க்க போகிறோம். இப்போ வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ அவரே என்ன சொல்லியிருக்கார்? ஆண்டவரே, நம்ம எல்லா சூழ்நிலையும் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுதல் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்த வசனம் படிக்கிற பாருங்க, 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு அவர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்போ அவர் நம்மளை விட்டு விலகாம கைவிடாம நம்மளோட இணைக்கப்பட்டார். நம்ம சரீரத்தோட நம்மளோட சுவாசத்தோட கர்த்தர் என்ன செஞ்சிருக்காங்க? அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்குள்ள இணைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஆகையால் நம்ம தைரியம் கொண்டு அவர் எனக்கு உதவியாளரா இருக்காருன்னு வேதவசனம் சொல்லுது. அவர் என்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. அதனால நம்ம தைரியம் கொண்டு, நம்மளுடைய இருதயத்துல தைரியம் கொண்டு அவர் எனக்கு உதவியாளரா என்னோட இருக்கிறார் என்று சொல்லலாமே அப்படின்னு சொன்னது. அப்போ பாத்தீங்கன்னா, நீங்க என்னென்ன காரியத்தை குறித்து நீங்க பயப்படுறீங்களோ, என்னென்ன காரியத்தை குறித்து இது இருதயத்தில் பதட்டம் வருதோ, உங்க சூழ்நிலை, உங்க பிரச்சனை, உங்க மனுஷன், உங்க சத்துரு நாவி, உங்க கெட்ட சொப்பனம், அதுக்கப்புறம் நீங்க ஏதோ ஒரு மனுஷனை குறிச்சோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயப்படுறீங்களோ, அந்த சூழ்நிலையில் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த வசனத்தை நீங்க அப்ளை பண்ணணும். அந்த சூழ்நிலை நீங்க அடிக்கடி போய் நிக்கணும். எந்த மனுஷனை குறித்து பயப்படுறீங்களோ அந்த இடத்துல போய் நின்னுங்க. எந்த இருட்டை குறித்து பயப்படுறீங்களோ அந்த இடத்துல போய் நின்னுங்க. எந்த ஏதோ ஊர்ல ஏதோ ஊர்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்கன்னா அந்த ஆவி வரும் வைக்கும் இப்படின்னு நினைச்சு சொல்லி அந்த காலத்துல இருந்தே பெரிய மனுஷங்க பெரியவர்கள் சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு இருதயத்துல அந்த பயத்தை கொண்டு உள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க எல்லா சின்ன பிள்ளைங்களுக்குமே. அப்போ அந்த சூழ்நிலை என்ன செய்யணும்? அவங்க சொன்னா இருட்டை கண்டா அந்த செத்தாவி வரும், அங்க வரும், இங்க சுத்தும்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த இடத்துல தைரியமா போய் அவர் என்னை விட்டு விலகாம கைவிடாம என்னோட இருக்காரு, அப்ப அவரை காட்டில் இது எனக்கு இந்த செத்தாவி இந்த இருட்டெல்லாம் எம்மாத்திரம், அதனால நான் தைரியம் கொண்டு அவர் எனக்கு சகாயரா என் கூட இருக்காரு அந்த வசனத்தை 1க்கு 2க்கு 3 தடவை அறிக்கைட்டு அதே இருட்டுல அதே செத்தா மனுஷன் இறந்து போன அந்த வீட்டுக்கிட்ட அந்த சூழ்நிலை தாண்டி நீங்க போய் நின்று பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தைரியம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா அந்த வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? உள்ள போன உங்க இருதயத்துக்குள்ள. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செத்தாவை குறிச்சினாலும் சரி, எந்த மனுஷன் உங்களை குறித்து பயன்படுத்துறானா, உங்களை சத்தம் போடுறானா, அடிச்சிருவான் குத்திடுவான்னு பயன்படுத்துறா, அந்த சூழ்நிலையை நினைச்சுங்க நீங்க இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. வசனத்தை அறிக்கையிட்டு கர்த்தர் எனக்கு சரியா இருக்கார், அவர் என்ன விட்டு விலகாம கைவிடாம இருக்கார், மனுஷன் என்னையா எனக்கு செய்வான், பிசாசு என்னையா செய்யும், செய்வனாவி எனக்கு என்னையா செய்யும், ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நீங்க அந்த வசனத்தை அறிக்கையிட்டு நீங்க சொல்லும் போதுதான் அந்த வசனம் உங்களுக்குள்ள போய் கிரியை செய்யும். ஏன்னா நமக்குள்ள என்ன சொல்றதுன்னா, நம்ம ஆள் மனசுல நம்ம அம்மா அப்பா நம்ம முன்னோர்கள் அந்த பெரியவங்கள் அந்த இருட்டை குறிச்சு, செத்தாவியை குறிச்சு, மாந்திரியத்தை குறிச்சு, அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஏதாவது ஜெயின்ஜாண்டிக்கா இருக்க மனுஷங்களை குறிச்சு அந்த பயத்தை சின்ன வயசுல என்ன செஞ்சுட்டாங்க? நம்மளுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சுட்டாங்க. அது சின்ன வயசுல இருந்து அந்த பயங்கர ஒரு ஆவி உள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சு தேவையில்லாத பயத்தை உள்ள கொண்டு என்ன செஞ்சுறாங்க? ஒரு சில பேரண்ட்ஸுகள், ஒரு சில அந்த ஊர்ல உள்ள மக்கள், சொந்த பந்தங்கள் என்ன செய்றாங்க? பெரியவங்க அப்படி ஒரு பயத்தின் ஆவியை உள்ள போட்டு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த ஜென்ம சுவாபங்கள் நம்மளை விட்டு போனோம்னா நமக்குள்ள அந்த வசனம் உள்ள போகணும். அந்த வசனம் உள்ள போய் கிரியை செஞ்சாதான் அந்த ஜென்ம சுவாபத்தில் உள்ள பயங்கள் நம்மளை விட்டு வெளியேறும். இல்லைன்னா அது வெளியேறாது. நம்ம சும்மா வாய் வார்த்தைக்காண்டி நம்ம வசனத்தை அறிக்கிட்டு போனோம்னா கண்டிப்பா நமக்கு பயம் இருக்கும். அந்த சூழ்நிலை வரையும் நமக்கு ஒரு வேர்வை உண்டாகி அந்த இடத்துல நமக்கு பயத்தினால அந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அந்த பயம் உங்களை மேற்கொண்டுரும். அப்ப என்ன செய்யணும்? அந்த ஆள் மனசுல உள்ள அந்த ஆள் மனசுல அடி மனசுல அந்த தேங்கி இருக்கக்கூடிய அந்த பயத்தின் ஆவி வெளியே வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? நல்ல உபாசம் பண்ணி இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அந்த வசனம் எனக்கு முன்னக்கூட்டி அந்த வசனம் எனக்குள்ள இருந்து கிரியை செய்தப்பா, இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்து, கர்த்தர் எனக்குள்ள இருக்காங்க, அதனால எனக்குள்ள இருக்குது என்னது? அந்த ஆள் மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அப்படின்னா தான் வெளியேறும். இல்லைன்னா வெளியேறாது. ஆள் மனசுல நீங்க எந்த மனுஷனை குறிச்சு பயப்படுறீங்களோ பயந்துட்டே தான் இருப்பீங்க. இருட்டு குறிச்சு பயப்படுறீங்களா பயந்துட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த காலத்துல அந்த வசனத்தை கேட்டு அந்த உங்களை விட்டு வெளியே போயிடும். அப்ப அந்த வசனத்தை நீங்க தியானிச்சு அந்த வசனம் உள்ள கிரிய போகும்போது, உள்ள போய் கிரி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தைரியம் உண்டாகும், துணிச்சல் உண்டாகும். ஏன்னா வசனம், தேவனுடைய வசனத்துல ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. இந்த வார்த்தைக்கு மிஞ்சின சக்தி உலகத்துல வேற எந்த வார்த்தையும் கிடையாதுங்க. இந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க? தியானிச்சு இந்த வசனத்தை நீங்க அறிக்கிட்டு பாருங்க. ஒரு வியாதி வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்களா, அந்த வியாதிக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதை எடுங்க. அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட்டுட்டு அந்த வியாதியை நினைச்சு பயந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அது எதுவும் பாதிச்சிருமா, இதனால குடும்பம் பாதிக்குமா, பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்களா அப்படி நினைச்சிருச்சேங்க. பயப்படாதீங்க. அந்த பயத்துக்கு உண்டான அந்த வியாதிக்கு என்ன சொல்யூஷனோ அது உலகத்துல எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. அந்த வியாதிக்கு உண்டான மருந்து மாத்திரை கரெக்டா எடுத்துட்டு இந்த வசனத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஜோம் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா பயம் வெளியே போயிட்டனாலே வியாதி சரியாயிரும். அதான் மெயின் காரணம்.
முதல்ல அந்த பிசாசு வந்து வியாதியை கொடுக்குன்னா அந்த வியாதிங்கிறத அந்த வியாதியை நீங்கள் நினச்சி அழுத்தெடுக்கும் போது தான் அந்த வியாதிக்குள்ளே அந்த பிசாசின் ஆவி கிரியை செஞ்சு பயம் அதிகமாகி அந்த பயத்தினால அந்த வியாதி கூட கொஞ்சம் அதிகமாகுது. அப்போ அந்த வியாதிலாம் எம்மாத்திரம், இதெல்லாம் எனக்கு என்ன, கர்த்தரே எனக்கு சகையாக இருக்கார், அவரு எனக்குள்ளே வாழ்கிறாரு, அப்போ நான் வந்து தைரியமாக இருப்பேன், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, இது என்ன ஒன்றுமே செய்யாது அப்படிங்கிற நினச்சி பாருங்கள். அந்த வியாதி எங்கே தான் போச்சுன்னே உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி தெரியாமல் அந்த வியாதியை உங்கள் சரி தொட்டு காணாமல் போயிடும். ஆனால் அந்த வியாதியை குறித்து பயங்கிறது உங்களுக்குள்ளே வந்துட்டுனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லப்போனா எங்கள் அக்கா நாலாவது அக்காவுக்கு ரொம்ப வியாதி வந்து கொரோனா டைமில் ரொம்ப பாதிக்கப்பட்டான். அடுத்தடுத்து ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணிலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டான். ஆனால் அந்த டைம்லையும் கூட அவள் கர்த்தர் மேலே ரொம்ப விசுவாசமாக இருந்தா, கர்த்தரை ரொம்ப நம்பினா. நான் கொடுத்த அந்த வசனத்தை அடிக்கடி வச்சு தியானம் பண்ணா. அப்போ அவள் இருக்க சூழ்நிலை கண்டிப்பாக வேற யாருன்னா வேற பெண்கள் இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு தைரியமாக இருந்தா, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி. நானும் அடிக்கடி போய் அவளுக்கு ஜோம் பண்ணேன், வசனத்தை வச்சு ஜோம் பண்ணாங்க. அப்புறம் இயேசு விடிக்கிறாரில் வந்து ஜோம் பண்ணாங்க, எல்லாரும் ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ண ஜபத்தில் அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்தது. எல்லா சகோதர சகோதரிகளும் எல்லாரும் கண்டு அவளை கண்டு ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளோ தைரியமாக இருந்தா. அவ்வளோ மற்ற அவங்களாம் எந்திரிச்சிக்கிட்டே முடியாது. 10 நாள் 15 நாள் எந்திரிச்சு ரொட்டீனான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டான். காரணம் அந்த வசனம் அவளுக்குள்ளே போய் கிரி செஞ்சிச்சு. அவள் கர்த்தரை நம்பினாங்க. அந்த வியாதி அவளை விட்டு எங்கேயோ போயிடுச்சுப்போம். ஏன்னா அந்த வியாதியெல்லாம் மற்றவங்க மறிச்சே போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய சகோதரிக்கு கர்த்தர் அப்படி ஒரு பெரிய ஒரு தைரியத்தையும் ஒரு துணிச்சலையும் கொடுத்து அந்த வார்த்தை அவளுக்குள்ள போய் கிரி செஞ்சு கர்த்தரை நம்பினா அது வந்து அந்த துணிச்சல் தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஊழிய ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஓப்பனாக தான் சொல்கிறேன், ஊழிய ஆரம்பித்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா நான் புதுசாக ஊழியத்துக்கு தனியான ஊழியத்துக்கு அழைச்சி என்னை கூட்டு போகும்போது பார்த்தா என்ன பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் என்னோட வருவாங்க. பிசாசு கட்டு செய்வனை கட்டு உள்ள ஊழியத்துக்கு ஜெபிக்கும் போகும்போது பயந்து போய் என்ன நினச்சோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி வராமலே போயிடுவாங்க. நான் தனியாகவே எனக்கு கத்தருடைய சிலுவை சுமக்கணும்னு அவரோட சித்தை என் மேலே. அப்போ நம்ம போகணுமேன்னு போவேன். ஆனால் எனக்குள்ள பயம் இருக்கும். என்னடா இப்படி போய் ஜோம் பண்ணிட்டு வரோம், இந்த மாதிரிலாம் அவங்க ஒவ்வொன்று சொல்கிறத பார்த்தா கேட்கும் போதே எனக்கு பயமாக இருக்கும். வீட்டில் இப்படி அப்படி நடக்கும். அப்போ பயந்துட்டு என்ன செய்வேன், வந்து மற்ற ஊழியக்காரங்கள்ட்ட பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணுவேன். ஃபோனில் ஜோம் பண்ணி விடுவாங்க. அப்பவும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அப்போ நேரம் இருதயத்தில் அப்படி கலங்கிட்டே வச்சுட்டே இருப்பேன். அப்பவும் என்ன செய்வேன், அந்த வசனத்தை தான் வச்சு ஜோம் பண்ணுவேன். நீ பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, உனக்கு துணை இருக்கேன்னு இந்த வசனத்தை வச்சு ஜோம் பண்ணுவேன். அப்புறம் ஒரு சில ஊழியக்காரங்களும் ஆரம்பத்தில் ஜோம் பண்ணும்போது அந்த வார்த்தை என் காதில் கேட்டு அந்த இருதயத்துக்குள்ளே போக ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊழியக்காரங்களோட ஜெபத்தை நான் அப்படியே நிப்பாட்டிட்டேன். காரணம் கர்த்தர் எனக்குள்ள தைரியத்தையும் எனக்குள்ள துணிச்சலையும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தாரு. இப்போ பிசாசாக இருந்தாலும் சத்துரு பிசாசின் ஆவி மனுஷனாக இருந்தாலும் ஆனால் அவர் எனக்குள்ள இருந்து கிரியை செய்தனால அவரோட ரத்தம் அவரோட வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு எம்மாத்திரம், இந்த மனுஷன் எம்மாத்திரம், பிசாசு எம்மாத்திரம், அசுத்தாவியில் எம்மாத்திரம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு துணிச்சலை இருதயத்துக்குள்ள வந்திருக்கு. அதுதான் மெயின் காரணம். உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்ன செய்றாங்க, அப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும், அப்போ வந்து எந்த காரியத்துக்கு பயப்படுறீங்களோ அந்த காரியத்தை அடிக்கடி செய்யணும். முதல்ல அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், உங்க இருதயத்துக்குள்ள இயேசு வாழ்றாரு, அவர் என்னை விட்டு விலகாம கைவிடாம இருக்காரு, அவர் எனக்கு சகாயரா இருக்காரு, நான் எந்தெந்த காரியத்துக்கு பயப்படுறனோ அந்த காரியத்தில் எனக்கு அவர் உதவியாளரா இருக்காரு, என் பக்கத்துல இருக்காரு, எனக்கு உதவி செய்வாரு அப்படி நினைச்சு பாருங்க. நீங்க போங்க, முதல்ல நடக்கட்டும் பின்னாடி பாத்துக்கலாங்க. தைரியமா முதல்ல போய் பாருங்க. ஒண்ணு நீங்க நடக்கவே நடக்காது, உங்களுக்கு கேரண்டியா சொல்றேன். ஆனா காரணம் இந்த பயம் தான் உங்களுக்கு என்ன செய்யுது, அதை வந்து உங்களை மேற்கொள்ளாத அளவுக்கு, அதை போகாத அளவுக்கு உங்களுக்கு தடை பண்ணுது. ஏன்னா நீங்க ஒரு வாழ்க்கையில வந்து இவ்வளவு காரியங்கள் தாண்டி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா அந்த பயங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து போகக்கூடிய சூழ்நிலை ஒரு சில சகோதர செய்தியில் இருக்கலாம். அதே அந்த பயத்தினால என்ன செய்யலாம், யாரோ ஒருத்தங்க நீங்க அடிமையா இருக்கலாம். காரணம் அந்த பயம். அந்த பயத்தை நீங்க தூரத்துக்கு போட்டு கர்த்தர் எனக்கு இருக்காரு, இந்த நான் ஏன் அடிமைத்தனமா இருக்கிறதுக்கு நான் வாழ அழைக்கப்படல, நான் சந்தோஷமாவும் சமாதானமாவும் ஆண்டவர் ஆராதிச்சு வாழறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படி நீங்க நினைச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களை பயமுறுத்துற எந்த அடிமைத்தனத்தின் ஆவினாலும் உங்களை விட்டு விலகிவோம். உங்களை கண்டு அது பயப்படும். ஏன்னா உலகத்தை படைச்சவர் உங்களோடு இருக்காரு, அவர் உங்களை விட்டு விலகுவதில் கைவிடுதல் வார்த்தையை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினைச்சிங்க. அதனால் வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா அந்த தாத்தா பாட்டிங்க பெரியோர்கள் வந்து அந்த பயங்கர ஒரு விதையை உள்ள விதைச்சி அந்த ஆள் மனசில் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த ஆள் மனசில் உள்ள அந்த விதையை அறுக்கிறதுக்கு வேதவசனம் சொல்லு, பிசாசு கட்டுகளை அறுக்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டாருன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய வசனத்தை வச்சு ஆண்டவரை அடி மனசில் எப்படி எனக்கு இந்த ஒரு சில காரியத்தை குறித்து பயம் வருது, 1000 பேர் உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் இந்த வசனம் இந்த செய்தி கேட்டுட்டு இருக்க சகோதர செய்தி கூட நான் சொல்லலாம் உங்களுக்கு, நீங்கள் பயப்படாதீங்க வைக்காதீங்க, இந்த செய்தி ஆண்டவர் வசனத்தை வச்சு சொல்லலாம். ஆனா அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள உள்ள போய் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்காருங்கிற ஒரு திட நம்பிக்கை வந்தா தான் அந்த ஆள் மனசுல இருக்கக்கூடிய பயம் உங்களை விட்டு வெளியேறும். இல்லைன்னா அந்த கேட்கற நேரத்துக்கு மட்டும் சரிப்பீங்க. அப்புறம் எந்த காரியத்துக்கு பயப்படுறீங்களோ அங்க போன உடனே பிசாசு என்ன செஞ்சிடும், உங்களுக்கு பயத்தை அதிகமா கொடுத்து அப்படியே பின்னாடி வர வச்சிடும். இதே மாதிரி தான் நிறையரோட வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சரீரத்தை குறித்து பயப்படுவாங்க, வெளியில காமிச்சுக்கிட மாட்டாங்க. சிலவங்க பார்த்தா நான் கீழே விழுந்தாலும் மீசையில மண் விட்டல அப்படிங்கிற அளவுக்கு பெரிய தைரியமா பேசுவாங்க, பேச்சு தான் தைரியமா இருக்கும்.
ஆனால் அவங்கள உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர பயமாக இருப்பாங்க. அது அவங்க இருதயத்துக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும். இப்படி நிறைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க. துணிச்சலான பேச்சுகள் இருக்கும், நான் பயப்பட மாட்டேன் அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கர பயம் அவங்களுக்குள்ள தான் இருக்கும். வெளியிலானா அப்படி நினச்சிவாங்க, துணிச்சலாக பேசிக்கிடுவாங்க. காரணம் அந்த ஜென்ம சோபம் உங்களை விட்டு வெளியேறணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போய் இருதயத்தில் போய் கிரியை செய்யணும். அப்புறம் கர்த்தர் உங்களோடு இருக்காருன்னு விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு சகாயரா என்னோடு இருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசிச்சு எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்களோ அந்த காரியத்தில் அந்த வசனத்தை அறிக்கிட்டுட்டே போய் அந்த காரியத்தில் அந்த மனுஷன் பார்த்து அந்த மனுஷன் முன்னாடி, அந்த இருட்டு முன்னாடி, அந்த செத்தாவியல் ஏதாவது முன்னாடி, அதுக்கப்புறம் மாந்திரிய மந்திரந்தராவி கிரிச்சுதா அதுக்கு முன்னாடி போய் நீங்கள் நின்று பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் உங்கள் இருதயத்தில் தைரியத்தை கொடுப்பாங்க. கொடுத்து இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போய் கிரி செஞ்சா உங்களுக்கு அந்த தைரியத்தை மேற்கொள்றதுக்கு உண்டான உதவியாளரா சகாயரா உங்களுக்கு இருந்து கிரி செய்வர். இவன் தான் இந்த வார்த்தையின் மூலியமா உங்களோட கூட பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நீங்க தைரியமா இருக்கிறதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க, துணிச்சலா இருக்க தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. கர்த்தர் தாமே உங்களை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன்னு வார்த்தை கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அதனால நீங்க தைரியம் கொண்டு எந்த பிசாசோ சத்துருளோ மனுஷியோ பொல்லாத அவியலோ உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன வந்தாலும் கர்த்தர் உங்களோட இருக்காரு, அவர் உங்களை பார்த்துக்கிடுவாரு, உங்களுக்கு உதவியாளராக இருக்காரு. அது மேல மாத்திரம் விசுவாசிங்க. அதனால கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒரு நல்ல துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த வார்த்தையின் மூலியமா கொடுத்திருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தரோட கிருபை உங்களோட கூட இருப்பதாக.